ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒரு ஃபர்பி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நிலக்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், ரவை எதில் வேணாலும் நம்ம ஃபர்பி நிறைய செய்வோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மிக்ஸில் செஞ்சதில்லை. அதனால இப்போ செஞ்சு பார்க்கலாமே, நானாக ஒரு புதுசாக செய்யலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஒரு பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். அது 170 கிராம் உள்ள பாக்கெட்டு. அதை லைட்டாக ஒரு வானலி வச்சுட்டு, எண்ணெய் இல்லாமல் அதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு, நெருப்பை ரொம்ப கம்மியாக வச்சு அதை லேசாக வறுத்து எடுத்துகிட்டு அதை சளிச்சிக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன கட்டி இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கடியில் நம்ம ஒரு பவுலில் இது 125 மில்லி பிடிக்கிற பவுல், அந்த கப்பு, மெஷர்மெண்ட் கப்பு, அதில் 1.25 கப்பு, 1 கப்பு ஆயிலை, 1/4 கப்பு நெய்யும் நான் ஊற்றிருக்கேன். இதில் இந்த வானலியில் நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. 1.5 கப் சர்க்கரை போட்டு நல்லா அதில் 1.5 கப்பு தண்ணி, 1.5 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி, அதை விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இப்போ அந்த பவுலில் ஊற்றின ஆயிலு, 1 கப்பு ஆயிலு, 1/4 கப்பு நெய் விட்டுருக்கேன். மொத்தம் 150 மில்லி தான். இப்போ அதை இந்த சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம அந்த மாவு சளிச்சு வச்சுருக்க இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை அந்த ஆயிலில் கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நல்லா எல்லா மாவையும் போட்டு அதை கரைச்சி வச்சுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஆயிலில் மாவு கரைக்கிற பவுல் கேமராவுக்கு கொஞ்சம் மறைஞ்சிக்கிச்சு. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வச்சு அதை ஆயிலில் நல்லா கரைச்சிக்கோங்க. எப்போவுமே நம்ம குலோப் ஜாமுனாக செய்வோம். ஒரு வாட்டி இப்படியும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். நானாக தான் பண்ணி சரி செஞ்சு பார்ப்போம். புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தானே இருக்கோம் சமையலில். அது மாதிரி இதையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனால் சூப்பராக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சர்க்கரை கொதிச்சிட்ருக்கு. அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. கரையிற வரைக்கும் நல்லா கரண்டி விட்டு காய்ச்சிக்கணும். இப்போ இது கம்பி பதம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அதாவது கம்பி பதம்னா அதை தொட்டு நம்ம விரலில் வச்சு இப்படி பார்க்கும்போது அதில் ஒரு கம்பி வரணும். வந்தால் அதுதான் ஒரு கம்பி பதம். ஒரு கம்பி பதங்கிறது அதுதான், ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் சர்க்கரையை நல்லா காய்ச்சிக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி எதுவுமே நம்ம போட வேண்டாம். ஃப்ளேவருக்கு எதுவுமே போட வேண்டாம். நமக்கு இந்த ஃபர்பி நம்ம மைசூர் பாக் மாதிரியே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இதை இப்போ மாவை ஊற்றி கிண்டிடலாம். மாவை அந்த சர்க்கரை பாகில், அந்த ஆயிலில் கரைச்சி வச்சுருக்க மாவை சர்க்கரை பாகில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. லைட்டாக அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். ரொம்ப அடுப்பை ஃப்ளேமை பெருசாக்கணும்னா அடி தீய பார்க்கும். அதனால் அதோடைய அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இது செய்யணும். அப்போ தான் இது நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரும். பாருங்கள், காய்ச்சிட்டே இருக்கும்போதே எப்படி வருது, நிறம் மாறுது, பபுள்ஸ் எல்லாம் வருது. அதுவும் மைசூர் பாக் மாதிரியே தான் மெத்தடும், அதுவே போல் தான் இதுவும் வருது. இங்கே பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டு, எவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன், எவ்வளோ அழகாக வருது. அது அப்படியே உப்பிட்டு வருது பாருங்கள். மாவு சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். 10 நிமிஷம்தான், ரொம்ப நேரமெல்லாம் இல்லை. அவ்வளோதான், நல்லாவே இது ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் நெய் விடுறேன். 1 ஸ்பூன், ஒரே ஸ்பூன் தான், நிறைய விடலை. 1 ஸ்பூன் நெய். முதல்ல 25 மில்லி இருக்கும்.
ஒரு 6 6 ஸ்பூன் இருக்கும் விட்டேன். இப்போ வந்து இது அவ்வளோதானே. நெய்யெல்லாம் அதிகமாக சேர்க்கல. இது நெய் சேர்க்காம செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வாசனை இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்தேன். நெய் இல்லாமலும் இது செய்யலாம். நெய் இருந்ததுனால நான் விட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த காய்ச்சி வச்சுருக்க இந்த பர்பியை அதில் ஊற்றிடலாம். ஃபர்பி வந்து ரொம்பவே டேஸ்டியான கொஞ்சம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சர்க்கரை போட்ட உடனே ஒரே ஒரு துளி உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல இனிப்பு எடுக்கும். அது நான் சொல்ல மறந்தாச்சு. அது கட் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் போடுறப்போ. அதாவது ஒரு 1 கிராம் கூட இல்லை, சும்மா துளியுண்டு போடணும் அந்த சர்க்கரையில். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கக்கி எப்படி வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த பருவத்தில் நம்ம எடுத்து கொட்டிடலாம். இதில் ஊற்றிட்டு இதை பரப்பி விட்டு நம்ம துண்டு போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர், செஞ்சு பாருங்கள். பண்டிகை நேரத்தில் செய்யலாம். சும்மா ஒரு லீவ் நாளில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அது வந்து நல்லா சூடாக இருக்கையில் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கையிலேயே நம்ம துண்டு போட்டுடணும். ரொம்ப ஆற விட்டு போட்டோம்னா உடைகிற மாதிரி தான். மைசூர் பாக்காக இருந்தாலுமே எந்த ஃபர்பியுமே நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே நம்ம வந்து அதை துண்டு போட்டுடணும். எந்த ஃபர்பிங்கிறது எது செஞ்சாலுமே. ஏன்னா இல்லைனாக்கா அப்புறம் ஆற விட்டு நம்ம போடும்போது அது உடையும். இப்போ பாருங்கள், இப்போ போட்டேன், இப்போ எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்வீட்டு. ஈஸியான ஒரு ஸ்வீட். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு தான் இது. கடலை மாவுலேயே நம்ம மைசூர் பாக் பண்ணுவோம். இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். பை.